ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்னைக்கு. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்னைக்கு அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரணும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு
விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இந்த இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன், அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம். மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது காற்றை விட அதிகமாக வேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா மனசு எந்த ஒரு விஷயமும் அங்கே போய் நிற்கிறதுக்குள்ளே வந்து மனசு போய் நின்றுடும். அதனால் மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த மாதம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பத்திலே இருக்குது. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிரனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், புதனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியும் 12க்கு 12 இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் பிறந்த உடனே, அதாவது 15ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார். அதனால் 11ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 3 பேரும் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய வாய்ப்புகள் காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், அதாவது கடக ராசியினுடைய அதீத சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய். அவரே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. அதனால் சமையல் கலை, சமையல் சார்ந்த, நெருப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எந்தெந்த ஈடுபடுறாலோ அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். தண்ணீர் வியாபாரம், நெருப்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், அதை தவிர வந்து பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் அந்த பயிர் அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து வயல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பருப்பு வகைகள் அதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதிக விலை போகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்று போய் இந்த மாதம் மொத்தம் வருகிறார். அதாவது 5-10க்கு உண்டானவர், ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி கேந்திரத்தில் போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர வந்து உணவு பதார்த்தங்கள் வியாபாரம் செய்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதி, அதாவது 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், அவர் 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சுப செலவுகள் வரும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 11ஆம் இடம் ஆட்சி பெற்ற சுக்கிரன் பரிவர்த்தனையில்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 26/5/2026 பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார்.
உங்களுடைய ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் வந்து அமைகிறா. இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குரு வந்து உங்களுடைய ராசியில் உச்சம் பெற்று போகிறது. அதனால் வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படும், குழந்தை பிராப்தி ஏற்படும். அதோட பார்த்தாலேனா வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். ஏன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் 26/5/2026 அப்புறம் வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போய் படிக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். உங்களுடைய ராசிக்கு யோககாரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய 5ஆம் இடம் வந்து நல்ல வலுப்பெற்று போயிருக்கிறதுனால நிச்சயமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள், நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல சூரியன் வேறு கேட்கவே வேண்டாம். எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குருவும் ஆட்சி பெற்று போகிறார். அவருடைய பார்வையினால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலமான காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னா 6/6/2026 8/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் பச்சரிசி தானம் கொடுங்க. அது வந்து சந்திரனுக்கு உண்டான நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த சந்திர பகவானுக்கு ஒருவேளை உங்களுடைய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதமும் 2 முறை பிரதோஷ காலம் வரும். அதாவது இந்த 13th டேன்னு சொல்லுவாள். அதாவது பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் அடுத்து வரக்கூடிய திரையோதசி அன்னைக்கு 13ஆம் நாள் அன்றைக்கி வந்து சாயந்தரம் சந்தியா காலத்தில் பார்த்தோன்னா பிரதோஷ காலம்னு பேர். அந்த பிரதோஷ காலத்தை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும்.